பறவைகளை பார்த்ததுமே அந்த மோசமான பாம்பு புதருக்கு இடையில போய் ஒளிஞ்சிடுச்சு. நீர் தேவதையே, நீங்க எதுக்காக எங்க முட்டைய உடைச்சிங்க? உங்ககிட்ட நாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம்னு சொன்னோம்ல. குருவிகளே, நான் உங்க முட்டையை உடைக்கல, நம்புங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பாம்பு மெதுவா தண்ணீருக்குள்ள வந்துச்சு. அப்படி வந்த பாம்பு நீர் தேவதைய பழி வாங்குறதுக்காக அவங்கள கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஐயோ, பாம்பு என்ன கடிச்சிடுச்சு, பாம்பு என்ன கடிச்சிடுச்சு. ஐயோ, நான் இப்ப இறந்து போயிடுவேன், என்ன காப்பாத்துங்க. நீர் தேவதை மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பாம்பு தான் உங்க முட்டைய சாப்பிட்டு இந்த குளத்தை நாசப்படுத்தினது கூட எங்களோட வேலை தான். இந்த நீர் தேவதை ரொம்ப நல்லவங்க. இவங்களோட சக்தியால தான் இந்த செரிப்பழ மரமே இங்க இருக்கு. தயவு செஞ்சு பறவைகளே, அவங்கள காப்பாத்துங்க. கோமல், நீங்க சீக்கிரம் போய் பச்சளைகளை எடுத்துட்டு வாங்க. உடனே கோமல் குருவியும் ரொம்ப வேகமா பச்சளைகளை எடுத்துட்டு